எல்லாருக்கும் வணக்கம். இந்த சண்டே 26th ஜூலை கார்த்தால மியூசிக் அகாடமியில் அனெக்ஸ் ஹால் அதில் என்னோட புது புஸ்தகத்தை லான்ச் பண்ணுறேன். அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு புக்கை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். இந்த புது புக்கு பேர் ஃப்ரீ மணி. எப்படி நம்ம சைக்காலஜி, நம்ம மைண்டு, நம்ம இமோஷன்ஸ், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸும் ஃபைனான்ஷியல் டிசிஷன்ஸ் நம்ம எடுக்கிறதையும் எப்படி இம்பேக்ட் பண்ணுறது. சம்டைம்ஸ் இதனால் நம்ம தப்பான முடிவும் எடுத்துடுறோம். இதை பற்றி எல்லாம் தான் இந்த புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்டாக நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதனால் யார் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ இந்த புக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த புக்கை படிக்கணும்னு நினைக்கிறவங்க 26 ஜூலை நீங்கள் மியூசிக் அகாடமி ராதாகிருஷ்ணன் ரோடில் என்னை சந்திக்கணும். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள், டிக்கெட் புக் பண்ணுங்கள். டிக்கெட் பணத்துக்கு புக்கை ஃப்ரீயாக கொடுத்துருவோம். நன்றி, வணக்கம். இது ஒரு ஃப்ரீ ஈவெண்ட், உங்களுக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது. எல்லாருக்கும் வணக்கம். இந்த கலை ஃபவுண்டேஷனில் தமிழ் பாட்டுக்குலாம் நாங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ராகசுதா ஹாலில் லஸ்ல நாங்கள் மாதம் ஒரு கச்சேரி பண்ணுறோம். அந்த சீரீஸில் இந்த வாட்டி கச்சேரி பரத் சுந்தருங்கிறவர் பாடுறாரு. ஜூலை 26ஆம் தேதி சாயங்காலம் 6:30 மணிக்கு இந்த இடத்துல கச்சேரி ஆரம்பிக்கும். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் வாங்குங்க. டெஃபினட்டாக கச்சேரி கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த காஸ்ட்டும் கிடையாது. நன்றி, வணக்கம். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம பஃபட் தாத்தாவை பற்றி பார்த்துட்ருக்கோம். அவர் ஏன் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத பார்த்துட்ருக்கோம். 3 நாளைக்கு நம்ம 3 விஷயத்தை பார்த்தோம். முதல் நாளைக்கு நீங்கள் ஏன் ஓனர் மாதிரி பிஹேவ் பண்ணணுங்கிறத பார்த்தோம். 2வது உங்கள் சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ்னால் என்னன்னு பார்த்தோம். அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ்குள்ளே நீங்கள் ஏன் இருக்கணும், அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸை விட்டுட்டு வேறு எங்கேயாவது போனீங்கன்னா உங்கள் கதி என்ன ஆகுங்கிறதையும் பார்த்தோம். 3வது நேற்று பார்த்தது முக்கியமான செய்தி. சர்க்கிள் ஆஃப் காம்பிட்டன்ஸ் கரெக்டாக இருந்தாலும் இன்றைக்கி நல்லா இருக்கிற கம்பெனி நாளைக்கு திவாலாகிடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். கம்பெனி மட்டும் திவாலாகாமல் அந்த இண்டஸ்ட்ரியே மாறிடலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம நியூஸ் பேப்பர் இண்டஸ்ட்ரியை பார்த்தோம். எப்படி ஒரு 35-40 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரும் மீடியாவும் பெருசாக இருந்தது, இன்றைக்கி நியூஸ் பேப்பரும் மீடியாவும் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்து கற்றுக்கிட்டோம். அது மாதிரி உன் இண்டஸ்ட்ரி இன்னிலேருந்து 40 வருஷம் கழித்து கூட இருப்பாங்களான்னு பார்ப்போம். கோகோ கோலா 100 வருஷத்துக்கு முன்னாடி கூட மக்கள் குடிச்சிட்டு இருந்தாங்க, இன்றைக்கும் குடிக்கிறாங்க, 100 வருஷம் கூட குடிப்பாங்க. தமிழ்நாட்டை பார்க்கணுன்னா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது பன்னீர் சோடா குடித்தாங்க, சாஸ்வத் சின்ன பையனாக இருக்கும்போது கூட பன்னீர் சோடா குடித்தாங்க, அவன் பேரங்காலத்தில் கூட பன்னீர் சோடா குடிப்பாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம், பன்னீர் சோடா ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணி அந்த கம்பெனிகிட்ட மார்க்கெட் இருந்ததுன்னா நம்ம டக்குன்னு குதிச்சு அதில் வாங்கியிருக்கலாம். ஆனால் அப்படி நடக்கலை. நேற்று மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நான் கொண்டு வந்தேன். மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா என்னென்னா, 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ சீப்பாக வாங்குகிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு சேஃப்டி. ஏன்னா ஒரு பிஸ்னஸும் ஒரு பொருள் மாதிரி பார்க்கணும். 100 ரூபா ஒரு ஷேருன்னு நம்ம வேல்யூ கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா அதுலேருந்து எவ்வளோ தூரம் நம்ம கம்மியாக வாங்குகிறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. நம்ம ஐடிசியை 300 ரூபாவில் பார்த்து நான் வாங்கிட்டேன், இன்றைக்கி அது 200 ரூபா ஆகிடுச்சுன்னா நீங்கள் வயலையும் வாயத்துலேயும் அடிச்சுக்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் நல்லா புரிஞ்சுருந்ததுன்னா நீங்கள் வயலையும் வாயத்துலேயும் அடிச்சுக்க மாட்டீங்க, சந்தோஷப்படுவீங்க. 300 ரூபா சரக்கு 200 ரூபாய்க்கு கிடைக்குது அப்பா அப்படின்னு சொல்லி நம்ம 300 ரூபாவில் 50 வாங்கிட்டோம்னா 200 ரூபாவில் 100 வாங்குவோம். அப்போனா 200 ரூபாவில் 100ம் 300 ரூபாலையும் 50ன்னா 230 ரூபாய், 225, 40 ரூபாய்க்கிட்ட உங்களுக்கு அந்த ஸ்டாக் கிடைக்கும். அப்படி பார்த்து சந்தோஷப்படணுமே தவிர ஐயோ 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 ஐயோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே லாய்க்கு இல்லை. எவ்வளோ தூரம் நம்மளுக்கு மார்ஜின் சேஃப்டி கிடைக்குதோ நம்ம சந்தோஷப்படணும். ஒன்ஸ் ஒரு பிஸ்னஸ் ஓனராக நீங்கள் பார்த்துட்டீங்க, ஐடிசியோட பிஸ்னஸை நீங்கள் ஓனர் மாதிரி பார்த்துட்டீங்க, ஓனர் மாதிரி பார்த்துட்டு அந்த கம்பெனி எனக்கு பிடிச்சி போச்சுன்ட்டீங்க. அதுக்கப்புறம் மற்றவன் அந்த கம்பெனி எப்படி வேல்யூ பண்ணாலும் நம்ம அந்த கம்பெனியை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது. அந்த கம்பெனியில் ஃபண்டமெண்டலாக ஏதாவது மாறிடுச்சான்னு பார்க்கணும். இப்போ சிகரெட் ஊதுறத மக்கள் நிறுத்திட்டாங்களா அப்படின்னு பார்க்கணும், இல்லை. ஆனால் கார்பன் ஒரேடியாக வரியை ஏற்றிட்டதுனால சீப்பாக சைனா சிகரெட் ஊற்றுறதுங்கிறது இந்த பிஸ்னஸுக்கு ஒரு த்ரெட்டு. ஆனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுவான்னா, வருவாய் குறைஞ்சிதுன்னா பூந்து உள்ளுக்குள்ளே அடி தர்மடி போட்டு திரும்பி உங்களை 18 ரூபா சிகரெட்டு வாங்க வச்சுருவான்.
அதனால் ஓரளவு ரூ. 18 ரூ. 20 சிகரெட்டு கிடைக்குது. அந்த ரூ. 18 ரூ. 20 சிகரெட்டு லாபத்தை உங்களுக்கே திருப்பி கொடுக்காம, நாளை சிகரெட் இல்லாத காலம் ஒன்று வரும்னு நினச்சி பல பிஸ்னஸில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் மார்க்கெட்டு அந்த பல பிஸ்னஸுக்கு வேல்யூ போடாமல் வெறும் சிகரெட்டு கம்பெனி வேல்யூ மட்டும் போட்டு உங்களுக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் சீப்பாக கொடுக்குறோம். அப்போது நம்ம வருத்தப்படக்கூடாதே தவிர அள்ளத் தெரியணும். இல்லை நீ சொன்ன நான் வாங்கினேன் உயிரே போயிடுச்சு கெட்ட போயிடுச்சுன்னு நினைக்கக்கூடாது. ரூ. 10 ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டு 100 ஸ்டாக்கு வாங்கிட்டோன்னொன்னே அது இனிமேல் இறங்கவே கூடாது, மேலே ஏறிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஸ்டாக் ரூ. 250 500 போகிறதுக்கு நடுவில் சில நாள் அது ரூ. 150 வரும். அந்த ரூ. 150 வாங்குகிற தைரியம் உங்களுக்கு இருக்கணும். இதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட கான்செப்ட்டு. மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் ஒரு அளவுக்கு மேலே ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா விலை இறங்கிட்டுனாலும் நம்மளுக்கு வாங்கணும். இந்த எரர் இடம் கொடுக்கணும். கீ லெசன் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா நேற்று ஆல்வேஸ் தெர் இஸ் அ ரூம் ஃபார் எரர் அப்படின்னு கற்றுக்கிட்டோம். சரி, இப்படி தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்கிறீங்க, நான் சீப்பாக தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் சீப்பாக கிடைக்காது. அதனால் 60 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கொடுத்து நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா நீங்கள் தான் காணாமல் போயிடுவீங்க. அதனால் P/E ரேஷியோவை 1/P/E ரேஷியோ போட்டிங்கன்னா ஈல்டு பர்சன்டேஜ் தெரியும். ஈல்டு பர்சன்டேஜ்னால் ரூ. 100 நீங்கள் அந்த கம்பெனியில் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன பணம் வருதுங்கிறது தெரியும். தி ஹையர் த PE ரேஷியோ லோவர் த ஈல்டு. 50 PEனா 1% கூட ஈல்டு கிடையாது. ரூ. 100 வட்டி கொடுத்துட்டு ரூ. 1 கூட வட்டி கொடுக்கலன்னா நீங்கள் வாங்குவீங்களா? இது மாதத்துக்கு இல்லை வருஷத்துக்கு. ரூ. 100 நான் தரேன், ஒரு வருஷம் கழிச்சு ரூ. 101 நான் திரும்பி தரேன்னா நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அது மாதிரி அது அப்நார்மல் ப்ரைஸு. சம்டைம்ஸ் நார்மலாக எனக்கு 9-10% வேணும், ஆனால் நான் 10% எனக்கு கிடைக்கல, நான் 8%க்கு போகிறேன் 7%க்கு போகிறேங்கிறது ஃபேர் வேல்யூ. எனக்கு சீப்பாக கிடைக்கல, பட் நான் ரொம்பவும் காசு கொடுக்கல, இதுக்கும் அதுக்கும் நடுவில் ஒரு விலை கொடுக்குறேன்னா அதுதான் ஃபேர் ப்ரைஸ், நியாயமான விலை. இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரேட்டே 7%னா நான் 7% கொடுத்தா நியாயமான ரேட்டு தரேன். 8% கொடுத்தா கொஞ்சம் எனக்கு எக்ஸ்ட்ரா வருது. 10% கொடுத்தா நல்ல ரேட்டு. 12க்கு மேலே போயிடுச்சுன்னா பேராசை. பேராசைனா பெருநஷ்டம். ஸோ நான் ஒரு ஃபேர் வேல்யூ தரேன் அப்படின்னு பார்த்து 7%க்கு நான் ஃபேர் வேல்யூ கொடுக்குறேன். அந்த 7% ஃபேர் வேல்யூத்தை நான் எது மாதிரி கம்பெனி வாங்கணும்? நான் ஒண்டர்ஃபுல் கம்பெனிஸ் வாங்கணும். ஒண்டர்ஃபுல்னால் என்ன? கம்பெனி சூப்பராக இருக்கணும். இப்போ நம்ம தங்கமயில முதல் வாட்டி கன்சிடர் பண்ணுறச்ச ரூ. 125, இன்றைக்கி அது ரூ. 7,000. சார் ரூ. 125 கிட்ட வாங்கினோம், போனஸை சேர்த்து ரூ. 125 கிட்ட கன்சிடர் பண்ணோம். இன்றைக்கி அது 7,000க்கு மேலே போயிட்டு கொஞ்சம் இறங்கியிருக்கலாம். நம்ம ரூ. 125 கன்சிடர் பண்ணுறச்ச நம்மளுக்கு அது 7,000 தான் போகும்னு தெரியாது. அது ரொம்ப சீப்பாக இருக்குது, ஃபேர் வேல்யூக்கு கம்மியாக இருக்குது, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. ஒரு ரூ. 2,000 2,500 போச்சு நம்ம கொஞ்சம் கன்சிடர் பண்ணோம். ஏன் கன்சிடர் பண்ணோன்னா சீப் இல்லை, இனிமேல் 125லேருந்து 10 மடங்கு 20 மடங்கு போயிடுச்சு. ஆனாலும் நம்ம ஓனர்கிட்ட போய் பார்த்து பேசும்போது அவர் பல விஷயங்கள் நம்மளுக்கு எடுத்து சொல்கிறாரு. அப்போ நம்ம இப்போ அவரோட பழைய ஸ்ட்ராட்டஜி என்ன, இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அவங்க குடும்பம் என்ன நினைக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம போய் பார்த்து பேசுகிறோம். அதனால தான் நான் தைரியமாக ரமேஷ் சார்னு பல தடவை சொல்கிறேன். அவர்கிட்ட பேசுகிறச்ச நம்மளுக்கு சில ஐடியா கிடைக்கிது. நம்ம 2,000 2,500 இட் இஸ் நாட் அ சீப் ப்ரைஸ், இட் இஸ் அ ஃபேர் ப்ரைஸ். அதாவது நியாயமான விலை, நியாயத்துலேருந்து கொஞ்சம் ஜாஸ்தி அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம். ரூ. 125ங்கிறது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி, நேற்று பேசின மாதிரி மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட வரைக்கும் வாங்குகிறோம். இங்கே இப்போ நம்ம ஃபேர் ப்ரைஸுக்கு வாங்குகிறோம். ஃபேர் ப்ரைஸுக்கு மேலே வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் கஜானா காலி ஆகிடும், டப்பாவுக்கு டான்ஸ் ஆகிடும். இப்போ ஃபேர் ப்ரைஸுக்கு திரும்பி மார்க்கெட் வரலாம். ஆனால் நீங்கள் சொல்கிற ரூ. 125 தங்கமயில் வரும்னா வர்றது ரொம்ப கஷ்டம்.
எக்ஸ்ட்ரீம்லி ரேர். அதனால் நம்ம இது மாதிரி கணக்கு போட தெரியணும். நம்மளுக்கு அது மாதிரி கணக்கு போட்டால் தான் நம்மளுக்கு நல்ல கம்பெனியை ஃபேர் ப்ரைஸில் வாங்க முடியும். இன்றைக்கி ஐடிசி சீப் ப்ரைஸு, ரொம்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஜாஸ்தி இருக்குது. நாட்கோவில் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ஜாஸ்தி இருக்குது. ஆனால் ரெட்டியோ சிப்லாலேயோ மார்ஜின் ஆஃப் சேஃப்டி இல்லை, ஆனால் ஃபேர் ப்ரைஸ். அதனால் ஒரு ஒண்டர்ஃபுல் கம்பெனியை ஃபேர் ப்ரைஸில் கன்சிடர் பண்ணுறதுல தப்பில்லைன்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்தது பஃபெட்டு. அப்போ தான் நம்மளுக்கு லாபம் இன்னும் பெருசாக வரும். நல்ல கம்பெனிகள்லாம் எவ்ரி டைம் சீப் ப்ரைஸில் கிடைக்கும்னு நம்பினோன்னா ஏமாந்துருவோம். சீப் ப்ரைஸில் கிடைக்கிறதெல்லாம் சம்டைம்ஸ் சொத்த கம்பெனியாகவும் இருக்கலாம். சொத்த கம்பெனி நம்மளுக்கு போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கு உதவுமே தவிர நாளைக்கு கம்பெனியும் இழுத்து தாளா போட்டுடலாம். நம்ம உஷாராக இருக்கணும். இதை தான் தாத்தா நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற அடுத்த பாடம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.